நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மகாபாரதம் முழுவதுமே தர்மந்தான். தர்மமே பிறந்த பூமி குருக்ஷேத்திர பூமி. தர்மம் அவ்வப்போது அதர்மத்தோடு கைகோத்து கொண்டா போலே இருக்கும். ஆனால் இறுதியில் தர்மம் அப்பழுக்கற்றுத்தான் விளங்கும். தங்கம் அழுக்குப்படலாம், ஆனால் உருக்கி வார்த்து அழுக்கை நீக்கிவிட்டால் சொக்கத்தங்கம் புடம்போட்ட தங்கம்னு கூறுகிறோம். இப்போது விதுரர் திருதராஷ்டிரனுக்கு தங்கத்துக்கு எது அழுக்கு என்று கூறப்போகிறார். தங்கத்துக்கும் அழுக்குண்டு, வெள்ளிக்கும் அழுக்குண்டு, வெண்கலத்துக்கும் அழுக்குண்டு, ஈயத்துக்கும் அழுக்குண்டு. எதெது எதோடு சேர்ந்தால் அழுக்கு என்ன அடுத்த ஸ்லோகம். நாம அழுக்கற்று இருக்க போகிறோம். கீழேயே பார்த்தபடிக்கு தீர்த்தம் தீர்த்தம் என்றாலே புனிதம், தூய்மை அழுக்கற்றது. நாம் உடல் தூய்மைக்கு குளிக்கிறோம், உள்ள தூய்மைக்கு தியானம் பண்ணுகிறோம், ஆத்மாவின் தூய்மைக்கு பாபத்தை தொலைக்கும் செயல்களில் ஈடுபடுகிறோம். அதது தூய்மையாக இருக்குமானால் உடலும் உள்ளமும் ஆத்மாவும் தீர்த்தமாய் தூய்மையாய் இருந்தால் தன்னிடையே இவ்வுலக வாழ்க்கையும் இனிக்கும், அவ்வுலகத்திலையும் நிச்சயம் இடம் கிட்டும். இப்ப நாம பார்க்க போறது தங்கம், வெள்ளி, வெண்கலம், ஈயம் ஆகியவற்றை பற்றி. சரியான நேரமாகத்தான் உள்ளது. என தற்போது எங்கெங்கோ ஏறி கிடந்த தங்கத்தின் விலை போக்கு காட்டுகிறா போலே குறைந்து திரும்ப ஏற முற்பட்டு இறங்க முற்பட்டு என்ன நடக்குமென்னே தெரியாமல் எல்லாரையும் ஒரு மோகத்தில் ஆழ்த்தி உள்ளது. தங்கமே நம்மை மோகமடைய வைக்கும். ஏன்னா தங்கம்னு பார்க்கும்போது யாருக்கு நாமும் அதை வைத்து கொள்ள வேண்டும். ஒரு சங்கிலியானும் ஒரு மோதிரமானும் போட்டுக்கணும் என்கிற அளவுக்கு ஆசை வருகிறது. பெண் கல்யாணம் பிள்ளை கல்யாணம்னு சொன்னால் உடனே தங்கத்தில் பொருள்கள் வாங்கி வைக்க வேண்டும். கல்யாணத்துக்கு இன்னும் பிள்ளை பார்த்துருக்க மாட்டோம். பார்த்த பிள்ளையும் நல்ல குணசாலியா, படித்தவரா, நன்னா குடும்பத்தை வைத்து காப்பாற்றுவாரா, மதிக்க தெரிந்தவரா என்றெல்லாம் கூட பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் சின்ன வயசுலேருந்து நம்ம பண்ண ஆரம்பிச்சுடுறது அவ்வப்போது முடிந்த போது தங்கம் வாங்கி வைத்தல். இதை மட்டும் பண்ணிடுவோம். நீங்கள் யாரானும் பெண் பெற்றவர்களிடத்துல பேசி பாருங்கள். அவர்கள் சொல்லுவது எல்லாம் தயாரா இருக்கேன், பிள்ளை கிடைச்சா பண்ணிட வேண்டிதான். அது என்னது எல்லாம் தயாரா இருக்கிறதுனால், தங்க ஆபரணம் வாங்கி வச்சுட்டேன், வெள்ளி பாத்திரம் வாங்கி வச்சாச்சு, கட்டில் பீரோ வாங்கி வச்சுட்டேன், கல்யாணத்துக்கு பிள்ளை கிடைச்சா பண்ணிடணும். நம்ம கேட்கச்சேவே ரொம்ப வேடிக்கையா இருக்கும். எது முக்கியமாக கிடைக்கணுமோ இன்னும் அதை பற்றி பேச்சே தொடங்கலை. ஆனால் நான் ஆபரணம் பண்ணி வச்சுட்டேன்னால் எதுனாலேன்னு சொல்லுவார்கள். 1000 ரூபா கிராம் இருக்கிறச்சே நான் வாங்கி வச்சுட்டேன் சுவாமி, என் பொண்ணுக்கு அப்போ தான் வயசு 15 இருந்தது, அப்போ கிடுகிடுன்னு வாங்கி வச்சுட்டேன். இன்னைக்கு அவளுக்கு வயசு 24, இப்போ கல்யாணத்துக்கு பார்க்க போகிறேன், ஆனால் இன்னைக்கு தங்கம் வாங்கியிருந்தா என்னால் முடியுமா என்ன சொல்லுகிறோம் இல்லையோ. 1000 ரூபா கிராம் விற்கச்சே நமக்கு சம்பளமும் அவ்வளோதான் இருந்தது. இன்னைக்கு 2500 ரூபா கிராம் விற்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி சம்பளம் வாங்கிட்டு இருக்கோம். ப்ரப்போர்ஷனட்டாக இருக்குன்னு நான் சொல்ல வரல. இப்போ கண்டிப்பாக அந்த நாளில் தங்கம் வாங்க சேவோம். 100 ரூபாய் கூட தான் கிராம் வாங்கியிருக்கோம், 500 ரூபாய் கூட வாங்கியிருக்கோம், 1000க்கு வாங்கியிருக்கோம். அவ்வப்போது அதை வாங்க முடியாமத்தான் சம்பளம் இருந்தது. இப்போ இருக்கிற சம்பளம் 2500 வாங்க முடியாது இருக்கு. அப்போ இருக்கிற சம்பளம் 1000 வாங்க முடியாது இருந்தது. ஆக மொத்தத்தில் எப்போதாவது இருக்கும் சம்பளத்தில் நிறைவா எல்லாத்தையும் வாங்கி வைக்க முடியும் அப்படின்னு இருக்கான்னா அந்த நிலைமை வருமாங்கிறது தெரியல. ஒரு நல்ல யோகி அவர் ரொம்ப வேடிக்கையாகவும் சொன்னார், ஆனால் சிந்திக்க வைக்கிறாப்புலையும் சொன்னார். உன்னுடைய விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றி கொண்டு அதனால் ஆசைகளை எல்லாம் அடக்கி விடலாம். அதுதான் உனக்கு முன்னேற்றம். என்னுடைய விருப்பம் முன்னேறது, என் விருப்பம் ஒன்றுனா நான் நிறைவேற்றிக்கிறேன். இந்த விருப்பம் நிறைவேற்றிட்டேன், வீடு வாங்கிவிட்டேன், நிலம் வாங்கி வச்சாச்சு, ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு வச்சுட்டேன், கல்யாணம் பண்ணி எடுத்து நானும் ஓய்வெடுக்கிறதுக்கு வேண்டிய ஓய்வூதியத்துக்கும் டெபாசிட் பண்ணி வச்சுட்டேன். அடுத்தடுத்தடுத்து முன்னேற்றம். இது ஒன்னொன்னு நடக்க நடக்க முன்னேற்றம் நினைச்சுக்கிறோம் பாருங்க. அந்த சுவாமி வேடிக்கையா சொன்னார், இது முன்னேற்றமே இல்லை,
தேவைகளை பூர்த்தி பண்ணி கொண்டால் அதை முன்னேற்றம்னு நினைக்கிறாய். அல்ல, தேவைகளே அற்ற நிலையை அடைந்தால் அதுதான் முன்னேற்றம்னார். தேவைகளை பூர்த்தி பண்ணிட்டே போனா முன்னேற்றமா? தேவையே இல்லாத நிலையை அடைய வேண்டும், அதுதான் ரியல் முன்னேற்றம்னு சொன்னார். நிதானமா யோசிச்சு பார்த்தா அர்த்தம் புரியும். ஏன்னா இந்த தேவைகளை பூர்த்தி பண்ற முன்னேற்றம்னு அது முடியவே முடியாது. இந்த தேவை இருந்தா அடுத்து, அந்த தேவை இருந்தா அடுத்து. வேண்டாம், இப்போ தேவைகளே இல்லாம நான் ஆக்கினுட்டேன் அப்படிங்கிறது ரொம்ப உண்மையான முன்னேற்றம் ஆயிடுறது இல்லையோ. நாளை இன்னைக்கு இதை பத்தி பேசுறது ரொம்பவே முக்கியம். தங்கம், வெள்ளி, வெங்கலம், ஈயம், இது ஒன்னொன்னுத்துக்கு எது அழுக்குன்னு கூற போகிறார். அவரவர்கள் வாங்கி வச்சுருக்கோம், அதுக்கு அழுக்கு சேராத பார்த்து கொள்ளுவோம். ஆனா இத்தனைக்கு மேலே கட்டப்பட்டு சம்பாதித்து ஆபரணங்கள் எல்லாம் வாங்கி வச்சுட்டு பேங்க் லாக்கரை எடுத்துட்டு சேஃப்டி ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அதில் எல்லாத்தையும் வச்சுட்டு எதையும் போட்டு கொள்ளாமல் வளைய வந்து கொண்டிருக்கிறோம். இது என்ன நியாயம்? 15 வயசுலேருந்து பார்த்து சேர்த்து வாங்கி வச்சுட்டு கல்யாணத்தும் போது எவ்வளவு போடுவீர்கள்னு வேற பேசி முடிவெடுத்து போட்ட பிற்பாடு திருப்தியா போட்டுக்குவான முடியறதான்னா இல்லையே. யார் கொள்ளையடிச்சிருவாளோ, வீட்டில் வச்சா யார் எடுத்துன்னு போயிடுவார்களோ, அப்போ ஜாகிரதையா இருக்கணுங்கிறதுக்காக லாக்கரில் வச்சு பூட்டிட்டோம். இப்போ அது என்ன லாபம்? சட்டுன்னு ஒரு நிமிஷம், இது நான் சின்ன வயசுலேருந்து வாங்காத இருந்திருந்து இந்த பணத்தை நல்ல விஷயத்துக்காக செலவழித்து 4 பேருக்கு அன்ன ஆகாரத்தை வாங்கி கொடுத்துட்டு இப்போதும் அது என்னிடத்துல இல்லை, என்ன இப்போ திருப்தியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துடுவோமானால் அந்த எண்ணம் மட்டும் நமக்கு வரவே வராது. அது ஆண் வீட்டுக்காரர்களுக்கும் வராது, பெண் வீட்டுக்காரர்களுக்கும் வராது. ஆனா எஃபெக்டிவா பார்த்தீங்கன்னால் எண்ட் ரிசல்ட் என்ன? கடைசி அப்படித்தான் இருக்கு. அன்னைக்கும் லாக்கர்ல இருந்தது, என்ன பெண்ணோட அப்பா வீட்டு லாக்கர்ல இருந்தது, இன்னைக்கும் லாக்கர்ல இருக்கு. பெண்ணும் மாப்பிள்ளையும் கல்யாணம் பண்ணிட்டு அவர்கள் புது லாக்கர் எடுத்திருக்காளோ இல்லையோ, அந்த லாக்கர்ல இருக்கு. அந்த லாக்கர்ல இருந்து இந்த லாக்கர் மாடி இருக்கு. ஒரு கோடவுன்ல இருந்து இன்னொரு கோடவுன், அதுவா சேல்னு பேரு. சேல்ஸ்ன்னு எப்ப சொல்லலாம்? கோடவுன்ல இருந்து ரீட்டைல் ஷாப்புக்கு வந்து ரீட்டைல் ஷாப்ல இருந்து மனுஷன் வாழ்ந்து போய் அவன் அதை சாப்பிட்டு உபயோகப்படுத்தினாதான் சேல்ஸ். அதை விட்டுட்டு இந்த கோடவுன்ல இருந்து அந்த கோடவுனுக்கு போய் வச்சா அதுக்கு ஸ்டாக் டிரான்ஸ்பர்னு பேரு, அதுக்கு சேல்னு பேர் கிடையாது. ஆனா நாம அப்படிதான் பல சொத்துக்களை நினைச்சுட்டு இருக்கோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த கோடவுன்ல இருந்து அந்த கோடவுனுக்கு போய் வச்சா அதுக்கு ஸ்டாக் டிரான்ஸ்பர்னு பேரு, அதுக்கு சேல்னு பேர் கிடையாது. ஆனா நாம அப்படிதான் பல சொத்துக்களை நினைச்சுட்டு இருக்கோம். வெறும ஒரு இடத்துல பாதுகாக்கிறது இன்னொரு இடத்துலவே பாதுகாப்பா இருக்கும். அது எங்கேயான ஒத்து வருமா? இப்ப தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் வெண்கலத்துக்கும் என்ன அழுக்குங்கிறத பார்ப்போம். சுவர்ணஸ்ய மலம் ரூப்யம், ரூப்யஸ்யாபி மலம் திரபு, ஞேயம் திரபுமலம் சீசம், சீசஸ்யாபி மலம் மலம். 4 பேர் முதல்ல இதுல இருந்து தெரிஞ்சுக்கணும். சுவர்ணம், ஸ்வர்ணம், ஸ்வர்ணம்னா தங்கம் எல்லாருக்கும் தெரியும். ரூப்யம், ரூப்யம்னா இந்த இடத்துல வெள்ளி. ரூபியா அப்படின்னா ஹிந்தியிலே பணம், நம்ம ரூபாயே ரூபியா ரூபியான்னு சொல்லுவோம். ஆனா இங்க ரூப்யம் வெள்ளி. திரபு வெண்கலம், சீசம் ஈயம். இந்த 4 வடமொழி பேரை முதல்ல புரிஞ்சுப்போம். ஸ்வர்ணம், ரூப்யம், திரபு, சீசம். இந்த 4த்துக்கு எது அழுக்குன்னு கூறுகிறார். சுவர்ணஸ்ய மலம் ரூப்யம், தங்கத்தை வெள்ளியோடு கலந்து விட்டால் அது தங்கத்துக்கு அழுக்கு. தங்கம் தங்கமா இருக்கணும், தங்கத்தை வெள்ளியோட கலந்துட்டா அப்ப அது தங்கத்துக்கு அழுக்குங்கிறார். வெள்ளி ரூப்யம், ரூப்யஸ்யாபி மலம் திரபு, வெள்ளியை வெண்கலத்தோடு சேர்த்தால் அப்ப அது வெள்ளிக்கு அழுக்கு. அடுத்து வெண்கலத்தை ஞேயம் திரபுமலம் சீசம், வெண்கலத்தை ஈயத்தோட சேர்த்தியானால் அது வெண்கலத்துக்கு அழுக்கு. அப்புறம் ஈயத்துக்கு சீசஸ்யாபி மலம் மலம், ஈயத்தில் அழுக்கு சேர்வதுதான் அதுக்கு அழுக்கு. அப்ப என்னன்னு சொல்லலைவர்? தங்கத்தில் அழுக்கு சேர்ந்த அழுக்குன்னு சொல்லல, வெள்ளியில அழுக்கு சேர்ந்த அழுக்குன்னு கூறவில்லை, வெண்கலத்தில் அழுக்கு சேர்ந்த அழுக்குன்னு கூறவில்லை, ஈயத்தில் அழுக்கு சேர்ந்தாத்தான் அழுக்கு. ஈயத்திலே அழுக்கே அதுக்கு மலம், தோஷம், குற்றம். ஆனா முதல்ல சொல்லப்பட்டதெல்லாம் பாருங்க, தங்கம் வெள்ளியோட சேர்ந்துடுத்துனாலே தோஷம், வெள்ளி வெண்கலத்தோட சேர்ந்தாலே. வேடிக்கையான ஒரு விஷயம், பித்தலாட்டம் பித்தலாட்டம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களோ இல்லையோ? அப்படின்னா என்ன? அதான் சுவாமி ஏமாத்துறது. இதை இதா காமிச்சு பித்தலாட்டம் பண்றாளோ இல்லையோ? இப்படி காமிப்போம், ஆனா அதுவா இருக்கவே இருக்காது. இன்னைக்கும் பலர் நம்பி கொண்டிருக்கிறோம், செங்கலை கொண்டு போய் கொடுத்தால் தங்கமாக மாற்றி கொடுப்பார்கள்,
ரொம்ப நாளா ஆல்கெமிஸ்ட்னு கேள்விப்பட்டிருப்பீள். இந்த எல்லா உலோகத்தையும் தங்கமா மாத்திடணுங்கிற அந்த பேராசை ரொம்ப நாளா இருக்கு. எங்கெங்கயோ ஷிப்பெல்லாம் ரெக்காயிடும், அதுல போய் தேடுன்னு உள்ள தங்கப்பாலங்கள் இருக்குன்னு தேடுவா, மலையில போய் தங்கப்பாலங்கள் இருக்குன்னு தேடுவா, கடலுக்கடியிலே கணவாய்களுக்குள்ளே இல்ல பூமிக்கு கீழே புதைக்க விட்டுப்பட்டு தேடினது. எத்தனை நாளா எத்தனை மிஷன்ஸ் போய் 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 தங்கத்தை தேடி இருக்கு தெரியுமோ. இந்த தங்க வேட்டை ரொம்ப நாளா நடந்திருக்கிறது. அப்ப அது கிடைக்குமான்னா அது யார் தேடின்னு போறானோ அவனுக்கு கிடைக்கவே கிடைக்காது. நீ கூட அந்த திரைப்படங்கள்லாம் பார்த்திருப்பீள். நாம தங்கத்தையே தேடின்னு போறோம், தேடின்னு போனவாளுக்கு அது கிடைக்காது. யார் ஒருத்தர் வழிகாட்டிட்டு போய் எனக்கு இந்த தங்கமே வேண்டான்னு சொன்னாரோ அவருக்கு பளிச்சுன்னு அங்க தங்கம் கிடைச்சிடும். குதிரையா தேரா அவர் தங்கத்தை எடுத்துன்னு வந்துருவார். இது என்ன சுவாமி, எங்களுக்கு வேணும்னு சொன்னமேனால் இந்த தங்கமே ஒரு பெரிய பித்தலாட்ட பொருள் சுவாமி. ஏன் அப்படி சொல்றேன்னால் மயக்கர் சொல்லியோ. 2500 ரூபா ஒருத்தருக்கு வச்சு கொடுங்க, 1 கிராம் தங்க நாணயம் வச்சு கொடுங்க. 1 கிராம் தங்க நாணயத்துக்கு வேல்யூ அதிகம். அது எப்படி சுவாமி, 2500 ரூபா தானே கிராம். இப்போனா நீங்க 2500 ரூபா வெத்தலை பாக்கில் வச்சு கொடுங்க, சம்பாவனை ஒருத்தருக்கு பண்ணுங்க. இல்லை லக்ஷ்மி படம் போட்டோ வெங்கடேச பெருமாள் படத்தை போட்டோ 1 கிராம் தங்க நாணயத்தை வச்சு கொடுங்க. தங்க நாணயம் வச்சு கொடுத்தார். இல்லை அவர் 2500 ரூபானா அவர் 2500 ரூபா தான் சுவாமி வச்சு கொடுத்தார், இவர் தங்க நாணயம் வச்சு கொடுத்தாருன்னு. ரெண்டும் ஒன்று தானேன்னா அது என்னமோ தெரியாது. பெர்சீவ்டு வேல்யூன்னு சொல்றோம் பாருங்க, நம்ம புத்திக்கு படுற மதிப்பு அதிகமா இருக்கு. இதுக்கு 2500 முடிஞ்சு போச்சு. ஆனா இதுல ஒருவேளை இந்த எண்ணம் இருக்குமோ, இப்ப 2500க்கு 1 கிராம் இருந்தாலும் அதை உள்ள வச்சேன்னா நாளைக்கு 4000 மாறத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதனாலயான்னு நினைக்கிறோம் பாருங்க. இத போல தங்கம் கிளப்பி விட்டுருக்கிற மோகம் இன்னதன்னது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அதை இப்பதான் வாங்கணும், அப்பதான் வாங்கணும், இந்த மாசம் தங்கம் வாங்கி விட்டா நல்லது, அந்த மாசம் தங்கம் வாங்கினால் இது எல்லாமே ரொம்ப புதியது. தயவுசெய்து நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். கடந்த ஒரு 5-6 வருஷமா இல்லை 10 வருஷமா தான் இப்படி தங்கம் வாங்கலாம், அப்படி தங்கம் வாங்கலாம், இன்னைக்கு வாங்கலாம், அன்னைக்கு வாங்கலாம், என்னைக்கு வாங்கலாம், இதெல்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கே தவிர பழைய நாட்கள்ல இப்படி கிடையாது. என்ன தேவையோ குறைச்சலான தேவையை பெற்றுக்கொள்ள வேண்டும், கண்டிப்பா வேணும். யாரும் தங்கத்தை குறை சொல்லலை. இப்போ ஆழ்வார்கள் எல்லாரும் பகவான பொன்னிறவண்ணன் எத்தனை இடத்துல சொல்லியிருக்கார்கள். பொன்னுன்னு சொன்னால் பகவான் தங்கவண்ணன் அல்லன், ஆனா தங்கம்னு சொன்னாலே ஒரு உயர்த்தி மனசுல படுறது இல்லையா. அதை போல பெருமானும் பெருமமிக்கவன்கிறதுக்காக பித்தலாட்டம் சொன்னேனே, விளக்கமே சொல்லலையே. பித்தளைன்னா பித்தளை தெரியும், ஹாட்டகம்னா தங்கம். பித்தளைய தங்கம்னு வித்த காட்டுறா பாருங்க, அதுக்கு தான் பித்தலாட்டம்னு பேர். ஏன்னா அது உண்மையில பித்தளைய தங்கம்னு என்ன நம்ப வைக்கிறான் பாருங்க. அதை போலத்தானே எல்லாரும் ஏமாத்தி விடுறா. அந்த ஏமாத்தல தானே பித்தலாட்டம்னு சொல்லிட்டு இருக்கோம். அதனால அந்த மாதிரி கலக்கக்கூடாது. முன்னாட்கள்ல பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கு 24 கேரட்டுங்கிறது சொக்க தங்கம். அதுல கொஞ்சம் செப்பு கலக்கிறோம், 22 இன்னும் கலக்கிறோம், 20 இன்னும் கலக்கிறோம், 18 16 இப்போ ரொம்ப குறைச்சினே போக ஆரம்பிச்சிட்டோம் பாருங்க. அதை போல அடுத்தது கலக்கத்தான் அதுக்கு அழுக்கு வந்துடுறது. தங்கத்தை வெள்ளியோட கலக்கிறதோ, வெள்ளிய வெண்கலத்தோட கலக்கிறதோ, வெண்கலத்தை ஈயத்தோட கலக்கிறதோ, ஈயம் அழுக்கோடு கலப்பதோ, இது அத்தனை அதற்கு மலம், அதற்கு தோஷமாகிறது. சொக்க தங்கமா இருக்க பாருங்க. இதுல நம்ம தெரிஞ்சுக்கிறது, நீங்க அந்த தங்கத்தை பத்தி எல்லாம் விட்டுருங்க. இப்ப தங்கம் வெள்ளியெல்லாம் இல்லை. நாம தப்பானவர்களோடு கலக்காமல், நாம தப்பான நடவடிக்கையில ஈடுபடாமல் சொக்க தங்கமா இருந்துக்கணும் அப்படிங்கிறத தான் இங்கிருந்து தெரிந்து கொள்ளுகிறோம். ஓர் அறிவிப்பு. மே மாதம் 25, 26, 27 ஆகிய தேதிகளில் ஈரோடு டிஎஸ் பார்க் அருகில் கோட்டை ஈஸ்வரன் கோவில் தெருவில் உள்ள கஸ்தூரிரங்க பெருமாள் கோயிலில் மாலை 6:30 மணிக்கு அடியனுடைய உபன்யாசம். ஈரோடில் உபன்யாசம் இதுவே அடியேனுடையது முதல் முறை. ஆகவே அனைவரும் திரளாக கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டுகிறேன்.